ஓகே. நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு பக்தி சங்கல்பம். இந்த வாரம் அஜெண்டா. நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம் பாலு, நமஸ்காரம். ஸோ இந்த வாரம் அஜெண்டா வந்து எப்பவும் போல் we are starting with prayer and then வாரம் ஒரு குறளில் வந்து 122nd குறள் பார்க்க போகிறோம். அடக்கமுடைமையில் செகண்ட் குறள். அதுக்கப்புறம் ஸ்லோகா ஃபார் ஹீலிங் நாராயணியத்துலேருந்து ஒரு எக்ஸப்ட். தென் வாய்ஸ் ஆஃப் பக்தாஸ்னு ஒரு நியூ செஷன். ஸோ இந்த வாரம் வந்து வி வில் ஹாவ் சஷிஜி. அவள் வந்து துர்கா சாலிசாவை வந்து ஒன் ஃபுல் சாண்டிங் பண்ணுவாள். இந்த மாதிரி வி ஹாவ் டன் அ செப்பரேட் ஒரு செக்மெண்ட் இருக்குது நம்ம கிளாஸில். ஸோ யாருக்கானும் ஏதாவது சொல்லணும், இந்த கிளாஸில் கற்றுண்ட ஏதாவது ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகா ஸ்தோத்திரம் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் யூ கேன் வாலண்டியர் அண்ட் யூ கேன் நீங்கள் சாண்ட் பண்ணலாம். அதை நீங்கள் எனக்கோ பாலுக்கோ கௌரிக்கோ யூ கேன் மெசேஜஸ் இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு டூ அது. அதுக்கப்புறம் வந்து வி ஆர் லேர்னிங் சுப்ரமணியம் புஜங்கம். வி வில் கண்டினியூ லேர்னிங் ஃப்ரம் பாலு. வி வில் எண்ட் த செஷன் வித் முருகனந்தா. ஏ ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் அஜெண்டா. ஸோ போன வாரம் A to Z எல்லாருமே கவர் பண்ணிட்டோம் போன வாரம். ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் லெஃப்ட் எனி ஒன். இந்த வாரம் A to Z. கௌரி, நீங்கள் ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் சொல்கிறீல்ல கௌரி எனக்கு? நானே பார்க்குறேன். இட்ஸ் ஓகே. ஓகே. புவனா சிவகுமார் மாமி, நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். யா, நமஸ்காரம். वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. தேங்க்யூ மாமி. நீங்களே என் கூட திருக்குறளுக்கும் கண்டினியூ பண்ணிப்பேன். சரி. இந்த குறளுக்கான அர்த்தம் ஒரு தடவை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்து சொல்லலாம் என் கூட. ஸோ இந்த வாரம் குறள்: காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அதனின் ஊங்குன்னு இருக்கு இல்லையா, அது அதன் ஊங்கு. ஸோ அதனின் ஊங்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல மூணு, யூஸ்வலாக நான் 2 ஸ்பிளிட்டாக சொல்லுவேன். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்பிளிட் இன்டு 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை ஒரு பாஸ் உயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வெக்காபுலரி கோர்ஸ்ரும் நம்ம வந்து ஆக்கம்னா என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், செல்வம் அப்படின்னு. ஊங்கு அப்படின்னாக்க மேலான ஒரு சுப்பீரியர் வஸ்துன்னு வச்சுக்கோங்களேன். ஊங்குன்னா மேலான ஒன்று. ஸோ இதுதான் வந்து புது வேர்ட்ஸ். இந்த ஊங்கு இஸ் அ நியூ வேர்ட். ஐ பிலீவ் இங்கே கவர் பண்ணியிருந்திருக்க மாட்டோம் கிளாஸில். ஸோ இதுதான் வந்து இந்த 2 வார்த்தைகளை வந்து ஐ வாண்டட் டு கவர் பிஃபோர் வி என்டர் இன் டு த குறள். ஸோ அடக்கத்தை, காக்க பொருளா அடக்கத்தை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மீனிங் வந்து ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை. ஆக்கம்னா செல்வம்னு பார்த்தோம். அதனின் ஊங்கு இல்லை அப்படின்னாக்க அதை விட மேலான ஒன்று இல்லை அப்படிங்கிறார். எதுக்கு சொல்றார்? உயிர்க்கு அப்படிங்கிறார். சரி, செல்வம்னா நமக்கு பொருட்செல்வம்னு தெரியும். நம்ம உடம்பால ஈட்டக்கூடிய செல்வங்கள் என்னென்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குனாக்க பொன், பொருள், நகை, இடம், வாகனம். இப்போல்லாம் வந்து கேட்ஜெட்ஸ் வாங்கினாலுமே அது வந்து அசெட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நிறைய செல்வங்கள் ஈட்டுறோம். பட் இந்த இடத்துல அவர் சொல்றது வந்து அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். இப்போ உயிருக்கு, இந்த லைஃபுக்கான செல்வம் அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னாக்க அடக்கமுடைமை. அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க காக்க பொருளா அடக்கத்தை, அதாவது பேணி பாதுகாக்க வேண்டிய ஒன்று அடக்கமுடைமை. அப்பேற்பட்ட அடக்கமுடைமையை விட ஊங்கு இல்லை, அதை விட மேலான ஒன்று கிடையாது. எதுக்குன்னா இந்த உயிருக்கு கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னாக்க போன வாரம் என்ன பார்த்தோம்னாக்க அடக்கம் அமரருள் உய்க்கும். ஸோ பாலு சொன்ன மாதிரி அமரருள் ஒரு அர்த்தம், அமரர் உள் ஒரு அர்த்தம் பார்த்தோம். அதில்
ஸோ அப்பேற்பட்ட அமரத்துவம் தரக்கூடிய, மோட்சம் தரக்கூடிய, சொர்க்கபதி கடக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ஆட்ரிபியூட் வந்து அடக்கமுடைமை. ஸோ அடக்கமுடைமைன்னா என்னங்கிற எக்ஸ்பிளனேஷனுமே நம்ம பார்த்தோம் போன வாரம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த அடக்கமுடைமையை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னாக்க, ஒரு பேரலல் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருளை பாதுகாக்கிறோம் அப்படின்னாக்கா வி டேக் இன்சூரன்ஸ் இல்லையா? ஒரு ஹெல்த்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அந்த கேட்ஜெட்டுக்கான இன்சூரன்ஸ் இருக்குது. சரி, இப்போது இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து காப்பாற்றிக்கிறோம் இந்த செல்வத்தை. அடக்கமுடைமை அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னாக்க, அதுக்கு இன்சூரன்ஸ்னு ஒன்று என்னென்ன அப்படின்னா மனசை கட்டுப்படுத்துறது. இதுவும் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த குறள். மனசை கட்டுப்படுத்தினாக்க என்னென்ன நடக்கும் அப்படின்னாக்க, தேவையில்லாத நெகட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ், ஒரு ஜெலசியோ, ஈகோவோ, ஆங்கர், தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட ஒரு கோபம், ஒரு பொறாமை, என்ன சொல்கிறது, அகங்காரம், இதெல்லாம் வந்து வராது. ஸோ நம்ம மனசை கட்டுப்படுத்தினோம் அப்படின்னாக்க, நம்ம அடக்கமுடைமையோடு இருந்து அதை பேணி பாதுகாத்தா அதை விட பெரிய செல்வம் ஒன்று நமக்கு கிடையாது அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறேன். ஸோ இந்த குறளை நம்ம we will repeat it twice. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. ஸோ அதை சேர்த்து சொல்லச்சு அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்றாரு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. நீங்க 2 டைம் சொல்லிடுங்க. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கில்லை உயிர்க்கு. அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அதனின் பிளஸ் ஊங்கு, அதனின் ஊங்கு. அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. எக்ஸலென்ட், தேங்க்யூ மாமி. ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து வாய்ஸ் ஆஃப் பக்தாஸ் தான் சொன்ன மாதிரி, சாரி நாராயணியம், ஐம் சாரி. ஸோ எல்லாருமா ஐ வில் ரெக்வெஸ்ட் ஒன் பக்தா டு சாண்ட் 11 times ஸோ தட் நம்ம எல்லாருமே மியூட் போட்டுண்டு we will say 11 times ourselves. Okay, so இந்த வாரம் ஐ ரெக்வெஸ்ட் சித்ரா கார்த்திக் மாமி, நீங்க ஒரு 11 times இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்க. நமஸ்காரம். अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालय वास विष्णो. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः
अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालयवासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमिद्धमुद्धापितपद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालयवासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमिद्धमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमामरोगराशिं निरुन्ति वातालयवासविष्णु. गोपिका जीवनस्मरणं Govinda. Yes. So let's keep everyone in our prayers. Our health, our family health, Lokakshemathikagavum. We will chant this every day. Yeah. Adutha segment, Gauri. So voice of bhaktas. So நம்ம கிளாஸில் இருக்கிற நம்ம செஷனில் இருக்கிற அத்தனை பக்தாஸ்க்குமே இந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். ஸோ எவ்ரி வீக் யூ கேன் வாலண்டியர் அண்ட் நீங்கள் கற்றுண்ட ஸ்லோகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களும் நீங்கள் இந்த கிளாஸில் சொல்லலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஐ ரெக்வெஸ்டட் ஹஷிஜி இந்த வாரம் சொல்கிறதுக்கு. ஸோ ஐ எம் ரியலி அக்செப்டட் as well. Thank you, mom. So over நான் தான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் பை த வே வந்து இந்த செஷன் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை வந்து நம்ம யோசிச்சதுக்கான ரீசன் வந்து ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு. ஸோ தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு நம்புகிறோம். அதனால அந்த நம்பிக்கையில் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அந்த சான்ஸை பயன்படுத்தும்போது ஸோ போன வாரம் நீங்கள் எல்லாரும் அடக்க முடியாமைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து கம்முன்னு இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த அப்படிலாம் கம்முன்னு இருக்கக்கூடாது இந்த செக்மெண்ட்டுக்கு எல்லாரும். ஓகேயா? யா ஆரம்பிச்சுட்டோமா? எஸ் மாமி ப்ளீஸ். श्री दुर्गा चालीसा। नमो नमो दुर्गे सुखकरणी, नमो नमो अम्बे दुखहरणी। निरहंकार है ज्योति तुम्हारी, तिहु लोक फैली उजियारी। शशि ललाट मुख महाविशाला, नेत्र लाल भ्रुकुटी विकराला। रूप मातु को अधिक सुहावे, दर्श करत जन अति सुख पावे। तुम संसार शक्ति लय कीना, पालन हेतु अन्न धन दीना। अन्नपूर्णा हुई जग बाला, तुम ही आदि सुंदरी बाला। प्रलय काल सब नाशन हारी, तुम गौरी शिव शंकर प्यारी। शिव योगी तुम्हारे गुण गावे, ब्रह्मा विष्णु तुम्हें नित ध्यावे। रूप सरस्वती का तुम धारा, दे सुबुद्धि ऋषि मुनि न उबारा। धरा रूप नरसिंह को अम्बा, प्रकट भई हाड के कंबा। रक्षा कर प्रहलाद बचायो, हिरण्याक्ष को स्वर्ग पठायो। लक्ष्मी रूप धरो जग माहिम, श्री नारायण अंग समाहिम। क्षीर सिंधु में करत विलासा, दया सिंधु दीजै मन आसा। हिंग लाज में तुम ही भवानी, महिमा अमित न जात बखानी। मातंगी धूमावती माता, भुवनेश्वरी बगला सुखदाता। श्री भैरव तारा जगदारिणी, चिन्ह बाला भव सुख दुख निवारिणी। केहरि वाहन सोह भवानी, लांगुरु वीर चलत अगवानी। करमे कप्पर कड़ग विराजे, जाको देख काल डर बाजे। तोहे कर में अस्त्र त्रिशूला, जाते उठत शत्रु हिय शूला। नगर कोटि में तुम ही विराजत, तीहु लोक में डंगा बाजत। शुंभ निशुंभ दानव तुम मारे, रक्त बीज शंकन समहारे। महिषासुर नृप अति अभिमानी, जेहि अगबार महि अकुलानी। रूप कराल कालिका धारा, सेन सहित तुम तीहि संहारा। पड़ी भीड़ संतन पर जब जब, बई सहाय मातु तुम तब तब। अमरपुरी अरुवासव लोका, तब महिमा सब कहे अशोका। ज्वाला में है ज्योति तुम्हारी, तुम्हें सदा पूजे नर नारी। प्रेम भक्ति से जो यश गावे, दुख दारिद्र निकट नहीं आवे। ध्यावे तुम्हें जो नर मन लाई,
जन्म मरण ते सौ छुट जाई जोगी सुर मुनि कहत पुकारी योग न होगी बिन शक्ति तुम्हारी शंकर आजा रज तप कीनो काम और क्रोध जीत सब लीनो निशिदिन ध्यान धरो शंकर को काहू काल नहीं सुमिरो तुमको शक्ति रूप को मरम न पायो शक्ति गई तब मन पछतायो शरणागत तुही कीर्ति बखानी जय 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 जगदम्ब भवानी बई प्रसन्न आदि जगदम्बा गई शक्ति नहीं कीन विलंबा मोको मातु कष्ट अति दीरु तुम बिन कीन कौन हरई दुख मेरो आशा तृष्णा निपट सतावे रिपु मूरख मोही अति दर पावे शत्रु नाश की जय महारानी सुमिरौ इकचित तुम्हें भवानी करो कृपा है मातु दयाला रिद्धि सिद्धि दे करहु निहाला जब लगी जियो दया फल पाऊं तुमरो यश में सदा सुनाऊं दुर्गा चालीसा जोत गावे सब सुख भोग परम पद पावे देवी दास शरण निज जानी करहु कृपा जगदम्ब भवानी. भले 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 சூப்பர். Thanks for giving the opportunity. கொஞ்சம் practice பண்ணேன் பட் இன்னும் கொஞ்சம் practice that's totally fine. நீங்க வந்து I believe you are reading from a book. நீங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி இல்லையா? அந்த புக்ல இருந்து பார்த்து படிக்கிறீங்க நீங்க? இல்ல அந்த புக்ல நான் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, டிஃபரன்ஸ் இருந்தது. அப்புறம் எனக்கு நான் இதுல இருந்து வந்து நம்ம இதுல வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படி இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் பார்த்து படிக்கிறதுக்கு வேகமா படிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணினேன், விஞ்ஞானம்ங்கிற அந்த இதுல இருந்து பார்த்தேன். 90% செக் பண்ணினப்போ அதே மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எனக்கு செக் பண்ணதுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, அகைன் இட்ஸ் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு யூ கேன் ஃபிகர் இட் அவுட். இன் கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஐ ஸ்டில் ரெக்கமெண்ட். ஏன்னா இந்த லிரிக்ஸ் வந்து நான் ஒரு 3-4 சோர்ஸ்ல இருந்து தான் நான் பார்த்து கொடுத்துருக்கேன் அதுல. and there are so many variations in the market. so அதனால I'm not saying இது கரெக்டா தப்புன்னு கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சவாளுக்கு they can figure out the meanings சில இடங்கள்ல. பட் ஸ்டில் நம்ம கிளாஸ்ல கொடுத்துருக்கிற லிரிக்ஸ் வந்து ஒரு 3 சோர்சஸ்ல இருந்து எடுத்து ரொம்ப வேரியேஷன்ஸ் இல்லாம கரெக்டா அர்த்தங்கள் உட்கார்ற மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால ஐ ஸ்டில் ரெக்கமெண்ட் நீங்க வந்து நம்ம சோர்ஸ்ல இருந்து மத்த பக்தாளுக்கு ஈஸியா இருக்கு. ஐம் நாட் சேயிங் நீங்க படிக்கிறது தப்புன்னு சொல்லல, பட் நம்ம கிளாஸ்ல சொல்லறதுனால அவளுக்கு கத்துண்ட வாழ்க்கை கொஞ்சம் எக்ஸாக்ட்லி மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆயிட்டு பட் பாலா வந்து 36 ஹோம்வொர்க் பண்ணி 36 ஆமா ஆஷா 36ல தான் எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. 36 அப்படியே அந்த ஒரே ஒரு வார்த்தை மதாதிக சபபினஷாவேன்னு இருக்கும் அதுல. if I am not ஓகே மோஹ மதாதிக சப வினஷா. நான் அத லாஸ்ட் கொஞ்சம் நான் செக் பண்ண முடியல, பாக்கி எல்லாம் that's totally ஏதோ ஒரு வேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட்டா மாறிட்டு ஒரு லைன் மாறிட்டு பட் மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. இதுல ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு இது மாறிட்டு அவ்வளவுதான். சோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமி. I am not negating it, பட் நம்ம கிளாஸ்ல நீங்க சொல்லறச்சே மத்தவா கத்துண்ட காமன் லிரிக்ஸ் சொன்னேன்னா கொஞ்சம் இவாளுக்கும் வந்து ஃபாலோ பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த செக்ஷன் வந்து இந்த செக்மெண்ட்கான காரணம் என்னன்னாக்க நம்ம மறந்துட கூடாதுங்கிறதுக்கான ஒரு காரணம் தான். பிகாஸ் we keep learning new stuff இல்லையா வர கிளாஸ்ல எல்லாம். சோ நம்ம 1.5 வருஷமா கத்துட்டத வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம் இப்ப வரைக்குமே. சோ அதனால ஒரு முயற்சி என்னன்னாக்க நம்ம கத்துண்டத சொன்னேன்னா இட் இஸ் நாட் மோர் லைக் ஃபைண்டிங் ஃபால்ட்ஸ், இட் இஸ் மோர் லைக் இம்ப்ரூவிங் அவர் செல்ஸ். அவ்வளோதான். ஏன்னா அது அந்த ஒரே ஒரு காரணம் தான். ஸோ அதனால நீங்க பயப்படலாம் வேணாம், ஐயோ தப்பு கண்டுபிடிச்சிட போறோமே இல்லை. ஐ எம் ஆல்சோ சேயிங் இட் ஃபார் அதர்ஸ். நீங்க வந்து தைரியமா யூ கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் சே இட் இன் த கிளாஸ். பிகாஸ்
நாங்களுமே சில இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணாச்சு, வி கெட் கரெக்டட் இந்த கிளாஸ். ஸோ அது வந்து கரெக்ட். இன்ஃபேக்ட் அது மாதிரி பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால ப்ளீஸ் கம் இல்ல ஃபார்வர்ட். பர்ஃபெக்ட், நீங்க சொன்னது பர்ஃபெக்ட் அண்ட் ஐ வுட் லைக் டு ஃபாலோ தட் வே ஒன்லி. அண்ட் இப்போ நீங்க படிச்சது வந்து அவ்வளோ அக்ஷர சுத்தமா இருந்தது, நல்லா கரெக்டா இருந்தது. எஸ் எஸ் ஆமா, இது நானும் வேகமா சொல்லணும். படிக்கிறேன், நானும் அதை எழுத்து கூட்டுறதுக்குள்ள நீங்க அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதை பார்க்க ஆமா, ஆனா அதோட நல்லா ப்ரிப்பேர் அக்ஷரம் பண்ணிருக்கேன். வந்து ஹோம்வொர்க் ஆனா பண்ணிருக்கேன். சார் ரியலி ரொம்ப correct ஆ இருக்கு. ஆனா சார் ரியலி சசியை பார்த்த உடனே பயம் வந்துட்டு ஏய் நான் I'll go last. நான் லாஸ்ட் பெஞ்ச் இன்னைக்கு. நோ 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 ஐ வுட் சே இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா நான் வந்து இன்னொரு ஒரு 10 செஷன்ஸ் முடிஞ்சுட்டு இது நான் வந்து நம்ம என்ன கத்துட்டோமோ அதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். then I'll feel better. எஸ். நான் வந்து நீங்க புதுசா கூட இன்னொன்னு சொல்ல வேண்டாம். நீங்க அடுத்த வாரம் கூட you can somebody can repeat துர்கா சாலிசா. ஓகேயா? சசி மாமி நீங்களே கூட சொல்றதுனால ஐ அம் so happy, you know. So I'm not saying நீங்க புதுசா தான் ஒன்னு சொல்லணும் இல்ல. நீங்க கிளாஸ்ல சொன்னதே கூட நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஆமா, இன்னும் வாய்ஸ் ஆஃப் பக்தாஸ் வச்சது உங்க வாய்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, அதெல்லாம் கேட்கணும் நாங்க அப்படின்றது. உங்களை கேட்கறதுக்காக தான் எத்தனை நாளா நீங்க பாலு ஸ்கொயரே மட்டுமே கேட்டுன்றப்ப இல்லைங்க. ஆமா, இல்ல நான் தான் தேங்க்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும் டு you know 5 minutes எல்லாரும் ஒதுக்கி வச்சு ஆக்சுவலி எங்க அம்மாவே கேக்குறா, நீ என்ன நீயே 1 மணி நேரம் பேசுறியா, அவெல்லாம் ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு தெரியா இல்லையா அப்படின்னா. நல்ல நல்ல This is ஒரு for your அம்மா மனசு. இல்ல இல்ல, இது நீங்க வழிமொழிகிற மாதிரி இருக்கே. No, no. உண்மைதான். No, 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 don't take it in the other way, please. நான் சொல்லிட்டு சொன்னேன். சரி சரி சரி, சூப்பர். சசி, பட் குட் ஸ்டார்ட் சசி. நல்லா thank you so much. And ஒரு 3-4 weeks time should பாலு சொன்ன மாதிரி அக்ஷரங்கள்ல வந்து மிஸ்டேக்ஸே எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்தது எல்லாமே. வேர்ட்ஸ் தான் அங்க எங்க முன்ன பின்ன இருந்ததே தவிர, பிகாஸ் ஐ பிலீவ் there are so I still agree there are so many sources that have different words that gives also the same meaning. நான் இல்லன்னு சொல்ல இல்ல, நான் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா எனக்கு வந்து அது கஷ்டமா இருக்குன்னு உங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு சசி it was nice. நான் இந்த வாரம் I will put a recording in our channel, நீங்க எல்லாரும் கேளுங்க. Yeah, that is better. So that I will do. எனக்கு ஆக்சுவலா டெக்ஸ்ட் தான் மெயினா இதுவா இருந்தது. ஏன்னா அதுல நம்ம டாக்குமெண்ட்ல வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் அப்படி வந்ததுனால தான் கண்டினியூஸா படிக்க முடியல. அத வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபுல்லா ஹிந்தி 40, இங்கிலீஷ் 40, தமிழ் 40ன்னு கொடுத்து விடுறோம். பாக்கி ஆமா வேற இதுல இட் வாஸ் ஈஸி. 4 லைனா இருக்கறனால இட் யூஸ் டு பி ஈஸி. இதுல எல்லாம் 2 லைன் இருக்கா, அப்போ டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணதுக்கு that was the main thing. Otherwise I would have preferred only the document. ஏன்னா வெளியில கோலுக்கு போறதே நான் இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் படிப்பேன். ஏன்னா it is சிவால இருந்து எல்லா அதுல என்னெல்லாம் நீங்க சொன்னதுனால we have also organized it category wise. நாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ட. இந்த வாட்டி தான் நான் கொஞ்சம் என்ன maybe that's okay mommy, totally fine, you know. It's சசி, அந்த வேர்ட் ஃபைல் ஒன்னு பிடிஎஃப் ஒன்னு அனுப்பிச்சிருந்தேன். அது அதுலதான் ஓ அதுல வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இருக்குன்னா கௌரி, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு இங்கிலீஷ் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இருக்கும், செகண்ட் இங்கிலீஷ். சோ அதனால கண்டினியூஸா படிக்கிறது கொஞ்சம் அதே மாதிரி அதேதான். ஆமா ஆமா, ஓகே. இதே மாதிரி இருக்கும். அப்ப நான் வந்து நெக்ஸ்ட் லைக் தேவிதாஸ் சரண் ஜானி பவானின்னு வந்துட்டு அடுத்த லைன் போட்டு ஒரு 4 லைன் கழிச்சுட்டு தான் அந்த லைன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால எனக்கு that is why I in fact இதுவே லாஸ்ட் மினிட்ல தான் இத எடுத்தேன். அதனால தான் எனக்கு I could not fully check. நீங்க PDF is not நல்ல feedback லாஸ்ட் சசி. மினிட் அது ப்ரிப்பரேஷனே இப்படி இருக்குன்னா அப்ப ப்ரிப்பேர் பண்ணினா எப்படி இருக்கும்ன்றது எல்லாரும் பாருங்க. you are being very generous. Okay, thank you so much. Thank you everyone. Adi Shakti Mata ki jai. jai. So அதனால thank you so much. அண்ட் நீங்களாமும் நீங்க வாலண்டியர் பண்ணுங்க. நாங்க வந்து லிஸ்ட் போட்டு மெயின்டைன் பண்ணணும். நானும் பாலுவும் கௌரியும் யாரு ஃபர்ஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டோம். அதனால யூ ஹாவ் டு கிவ் அஸ் தட் மச் ஒரு என்கரேஜ்மெண்ட் நீங்களும் கொடுக்கணும் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ யா, ஓவர் டு யூ பாலு. எஸ், சுப்பிரமணிய புதங்கத்தினுடைய இன்னைக்கு ஐ கெஸ் 2 ஸ்லோகம் பார்ப்போம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா திருக்குறள் நான் எடுத்தாதான் அது என்ன ஆயிடுறது 1 மணி நேரம் ஆயிடுறது. இல்ல நான் வந்து அதனால வந்து அதுக்கு ஒரு கதை வச்சிருந்தேன். ஆனா சொன்னாக்க வந்து இட் வில் கோ பியாண்ட் தி லிமிட். ஏன்னா போன வாரம் அடக்கமுடைமைக்கு ஓகே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, கம்பராமாயணத்துல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் இல்லையா பாலு. ராமர் ஆ வந்து யா மனுஷ பிறவிங்கிறதுனால அவருக்குமே அந்த மாதிரி ஒரு கேடு நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த சுச்சுவேஷன் மறைஞ்சிருந்து வாலியை வதம் பண்ணலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல அந்த ஸ்டோரி கிடையாது, இது கம்பனோட ராமாயணத்துல மட்டும்தான் உண்டு. ஸோ வால்மீகி ராமாயணத்துல வாலி வந்து வதம் பண்றாரு வாலிய. ஸோ வாலி அப்போ வந்து வாலிக்கு வந்து ஏன் தெரியல ராமர் கண்ணுக்குன்னா, ராமரோட கலருக்கும் அவரோட ஜடாமுடிக்கும் அவருடைய காஷ்யத்துக்கும் காட்டுல இருக்கிற மரத்தோட மரமா அவர் தெரிஞ்சாராம். அதனால வந்து ராமரை வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலையா வாலி கிட்டக்க. அப்போ வாலி வதம் பண்ணதுக்கு அப்புறம் அம்பு எஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஹீஸ் ஆஸ்கிங் ராமர், நீ ஏன் இப்படி பண்ணிட்ட, நீ என்கிட்ட வந்து நான் கேட்டிருந்துருக்கணும், நானா இந்த கிங்டத்துக்கு ராஜா அப்படின்னு அவன் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறானா, அவன் சாக போற நிலைமையில கூட. அப்போ ராமர் வந்து ஹீ இஸ் த கிரவுன் பிரின்ஸ். அவர் வந்து எக்ஸைல இருக்காருங்கிறது வேற விஷயம், பட் ஹீ இஸ் த கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் த என்டையர் கிங்டம். கிஷ்கிந்தா வந்து அயோத்தியக்கு கீழே இருக்கிற ஒரு கிங்டம் தான். இட்ஸ் நாட் அ செப்பரேட் இண்டிபெண்டன்ட் கிங்டம் பை இட் செல்ஃப். அப்போ ராமர் சொல்லியிருக்கலாமே, ஏய் நீ எனக்கு கீழே தாண்டா இருக்கேன், நான் உன்னை எப்படி வேணா வதம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்துருக்கலாமே. ஆனால் அவர் சொல்லலை. இஸ் கிவிங் அ லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ். அவர் வந்து சொல்றார், சி உன்னோட கிங்டத்துல இந்த மாதிரி ஒரு அபகரணம் நடந்திருக்கு சீதைக்கு, அப்ப நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும், கிங்டத்துக்கான ராஜாவா இருக்க அப்படின்னா நீ ஓடி வந்து என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும், இது மாதிரி ஆயிடுத்துறாமா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்திருக்கணும், நம்பர் 1. ஆனா நீயே யோகியம் கிடையாது. நீயே வந்து உன்னோட தம்பியோட ஒய்ஃபை வந்து யூனோ நீ இம்ப்ராப்பராக வந்து கன்சென்ட் இல்லாமல் நீ வந்து மெஸ் பண்ணிட்டு இருக்க லைஃபை. ஸோ அப்பேற்பட்ட உன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து ஆஸ் அ கிங் ஐ கேன் மேக் திஸ் கால். நீ வானரமாக இருக்க மனுஷனாக இருக்கலாம் இல்லை, ஐ கேன் மேக் திஸ் கால் அண்ட் ஐ கேன் கில் யூ அண்ட் ஐ ஹாவ் ஆல் த ரீசன்ஸ் டு டூ இட் அப்படின்னு அப்போ கூட அடக்கமாக தான் அவர் எல்லா ஆன்சரையும் கொடுக்குறாரு. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ வாலி வந்து கடைசி காலத்தில் அந்த உயிர் போகிற நேரத்தில் ஹி செட், அட்லீஸ்ட் எப்பயாவது நான் புரிஞ்சுட்டேனே ராமா, தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி முடியறது. ஸோ வாலி வதம் வால்மீகி ராமாயணத்தில் பூர்வத்தில் வந்து தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் மறைஞ்சிருந்து கொல்றதுங்கிறது வந்து வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஸோ வாலி வந்து இஸ் இன் அ ஃபியர்ஸ் பேட்டில் வித் சுக்ரீவன். அப்போ ராமரோட கண்ணுக்கு அவனுக்கு தெரியல, பிகாஸ் இஸ் கேமஃப்ளாஸ்ட் இன் த ஃபாரஸ்ட், அவ்வளோதானே தவிர கம்பராமாயணத்தில் அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அவருடைய கற்பனைகள்லாம் ஆட் பண்ணியிருக்கார். ஸோ ஐ எம் நாட் சேயிங் இது வால்மீகி ராமாயணம் இஸ் த ட்ரூத், இட்ஸ் த அல்டிமேட், இட் இஸ் த வேதா. அதுக்கப்புறம் வர வேர்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம், வி கேன் கன்சிடர் இட். ஆனால் ராமர் வந்து மறைஞ்சிருந்து அன்பு இதில் அதை சொல்லணும்னு நினச்சேன் போன வாரமே, பட் ஸ்டில் ஐ டென்ட் வாண்ட் டு, பட் இப்போ சொல்ல வேண்டியதாகிடுது. சாரி பாலு. கரெக்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். கூஸ்பம்ப்ஸ் பாலா, ரொம்ப நல்லது ப்ரிப்பேர் பண்ணா அது எப்படியாவது வெளியில வந்துடும் போல. This is more like வந்து நான் உடனே ராமரை திரும்ப சொன்னேன்னா அது திரும்ப வந்துடுறது தானா அது வெளியில. ப்ரிப்பேர் பண்ணி நான் எப்படி வெளில வராம இருப்பேன் அப்படின்னு. I can't handle criticizing Ramar at any cost. So that's another reason. But அடக்கமுடைமைக்கு சொல்றேன் இந்த இடத்துல நான். அடக்கம் அமரருள் உயிக்கும்ங்கிறதுக்கும் ஒண்ணு, அதனின் ஊங்கு இல்லை உயிருக்குங்கிற மாதிரி ராமர் வந்து எக்ஸைல்ல இருந்தாலும் he is giving these number of reasons to வாலி. இது மாதிரிலாம் நீ நடந்துட்டு இருக்க, இதெல்லாம் உன்னுடைய குற்றங்கள், ஸோ நீ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு பொறுமையா சொல்றாரு பாருங்க. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, he is going to die anyways இல்லையா. அந்த இடத்துலையும் கூட he is giving reasons for what happened and why it has happened. ஸோ அதனால ராமர் வந்து you can எல்லா குறளுக்குமே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ அதனால அடக்கமுடைமைக்கு வெறும் ராமாயண மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய திருக்குறளே இருக்கு. எஸ் எஸ் எஸ். ஏன்னா இதுவும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு, அதுவும் வாழ்க்கை முறையை பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து வாழ்ந்து காட்டிய ராமனையும் வளர்ந்து காட்டிய கண்ணனையும் வாழ்வில் என்றும் மறவோமேன்னு ஒரு பாட்டு இருக்குங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஒரு பாட்டு. சூப்பர். ஸோ அந்த மாதிரி அப்படி வாழ்ந்து காட்டணும். அப்படி அதை பிரதிஜையா எல்லாரும் எடுத்துட்டேன்னா
கரப்ஷன் இது எதுவுமே இருக்காது. கண்டிப்பா நம்ம வந்து அதெல்லாம் இன்னும் நமக்கெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் இது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இந்த எக்ஸாக்ட்லி. காவியங்கள்லாம் வந்து அண்ட் அகெயின் என்னோட தாழ்மையான ரெக்வெஸ்ட், நீங்க இஃப் யூ ஹியர் சம்படி சேயிங் இட்ஸ் ஆல் மித்தாலஜி, ப்ளீஸ் கரெக்ட் தெம். இது வந்து அது காவியம்னே சொல்லாதீங்க, அது காவியமே கிடையாது. காவியம் கூட சொல்ல முடியாது. கம்பராமாயணத்தை நீங்க காவியம்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஆமா, தமிழ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கரெக்ட். Yes. அவர் வந்து வால்மீகியை பேஸ் பண்ணி சிலது தான் எடுத்துட்டு இருக்காரு, அதனால அது வந்து காவியம். எஸ், இதெல்லாம் வந்து these are all not mythology. நம்ம we don't do the same for other works இல்லையா? So Exactly. please if you come across anyone, உங்க நார்மல் கான்வர்சேஷன்ல கூட அவங்க நம்ம அந்த குழந்தைகள் கிட்ட கூட, பிகாஸ் எல்லா ஹிஸ்டரி புக்லயுமே மித்தாலஜின்னு தான் இருக்கு இதெல்லாம். அதனால ப்ளீஸ் கரெக்ட் them. These are all not mythology. This is my humble request. ஏன்னா we can trace இப்போ இந்த ஈவன் ராவணனோட இதுல இருந்து எல்லாமே இல்ல we should stress on the word idikasa. இப்படிதான் நடந்தது, இதுதான் நடந்தது. அந்த இதிகாசா அந்த வேர்டை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம் வாழ்க்கை. வேற எந்த வேர்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. then only they will really know the meaning of that word, and that is what we are explaining about. Beautiful. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து நிறைய டிரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாக்ட் அர்த்தங்கள் கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் ஒரு borrowed language தான். ஆமா. சோ நம்ம வந்து அதுக்கு வேற வேர்ட் இல்லனாக்க we need not compensate with ஒரு ஜெனரிக் வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். we can use the same word. இப்போ நம்ம பேருக்கு வந்து என் பேர் பாலச்சந்தர்னா பாலச்சந்தர் தான் எல்லா லாங்குவேஜ்லயும். we need not change it இல்லையா? ஸோ அதனால நம்மளோட இந்தியன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து தமிழ்லயுமே இந்த கிராமர் உண்டு. அந்த எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடைக்கலன்னா நீங்க அந்த 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 மொழி சொற்களை நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாங்கிறது தமிழ் கிராமர்லயும் உண்டு. இட் இஸ் ஆல்சோ இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஃபாரின் லாங்குவேஜ் தான். anyways we can use our own words. So it's just a communication language என்ன பொறுத்த வரைக்கும். அந்த அவதார் ஜெகர்நாத் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் டெர்மினாலஜி வந்து எடுத்ததுதான். ஜெகர்நாத் தான் வந்து ஜெகர்நாத் ஆயிருக்கு. கர்மாங்கிறதே வந்து கர்மா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வேர்ட் கர்மாங்கிறது. சோ அதனால we can use the same word. நிறைய இருக்கு. அவதார் எஸ்பெஷலி அவதாரம் தான் வந்தது. அது triangulation actually history prove பண்றதுக்கு they say they have a method called triangulation. that is you should have லிட்ரேச்சர் இருக்கணும், அதே மாதிரி இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் கடல் கடந்து வந்தவா அவா கிட்ட அதோட ப்ரூஃப் இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால there is no way they can say. பட் அத வந்து பப்ளிக்கா யாரும் சொல்றது இல்ல. அந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட்ல அவர் இதிகாச சாட்டிஸ்ஃபை எவ்ரிதிங் அப்படினுட்டு. ஏன்னா மத்த கண்ட்ரீஸ்லயும் பண்றல ராமாயணம் எல்லாம் பாலில இருக்கு, தாய்லாந்துல இருக்கு. ஓ அதனால there is no reason. நமக்கு வந்து ஒரு ரீசனே I'm sorry I'm taking couple of extra minutes, but இத நான் சொல்லணும்னு I feel it. You know, there is no need to prove anything. எதுக்காக ப்ரூவ் பண்ணனும், யாருக்காக ப்ரூவ் பண்ணனும்? Exactly. And secondly, are we questioning anything else? உலகம் வந்து 7 நாள்ல படைக்கப்பட்டது, 2 பேர்ல இருந்து எல்லாரும் உலகத்துல வெளியில வந்தா அப்படிங்கிறதுக்குலாம் are we giving proofs? No. We are not going behind it and we are not asking for proofs. அப்படியா இருக்காப்பா இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி கம்மன் ஆஸ் பிகாஸ் வால்மீகி ராமாயணம் ஆரம்பம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரம்பம். பிகாஸ் நாரதர் வந்து வால்மீகியும் நாரதருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மா நாரதர் வால்மீகி நடக்கிற கான்வர்சேஷன் வந்து இதுதான் சத்தியம், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியம் இருக்கும், சத்தியம் இருக்கிற வரைக்கும் தான் உலகம் இருக்குங்கிறார் அந்த வால்மீகி ராமாயணம் ஸ்டார்டிங்ல. ஸோ திஸ் இஸ் சத்தியம். ஈவன் இஃப் சம்படி கம்ஸ் அண்ட் சேஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக் ப்ரூஃப்ஸ் இருக்கு, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா கூட ஓகே இருந்தா இருந்து போட்டும், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் பாதர் சொல்லிடுங்க நீங்க தைரியமா. பிகாஸ் இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இன்க்ளூடிங் இன் அவர் டெக்ஸ்ட் புக்ஸ், பிகாஸ் நம்ம ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக் ஸ்டார்ட் ஒன்லி வித் அலெக்சாண்டர் இன்வேஷன். எக்ஸாக்ட்லி. அது வந்து சோ ஐ வாண்டட் டு பிரேக் ஆஃப் ஃப்ரம் தட். if we have to follow some methodologies அப்படினா அது எல்லாத்துக்கும் இது satisfy ஆகுது. I'm not people are still doing research பண்ணட்டும், நிறைய பண்ணணும்ங்கறேன் அதுல. ஆனா வந்து இது ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் அது உண்மைங்கிறது கிடையாது. you know, இப்போ நம்ம கிளாஸ்லயே திருக்குறளே வந்து ஒரு கிளாஸ்ல வந்து பாலு சொன்னார், திருவள்ளுவர் வந்து ஆரம்பத்துல எழுதியிருக்கும் போது வட்ட எழுத்துல இருந்திருக்கும்,
அது வந்து ஆதி தமிழ்ல இருந்திருக்கும், அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நார்மல் தமிழுக்கு கொண்டு வரும்போது we would have lost so many things. But still அந்த 2 வரியில நம்ம வந்து we are able to give so many good stuffs இல்லையா. அதே மாதிரி தான் பூர்வத்தில் இருக்கிற வால்மீகி ராமாயணமும் சரி, அதை தழுவி இருக்கிற அத்தனை இதிகாசங்களுமே சரி. இப்போ ஒன்றும் இல்லை, இதே இந்த ராமர் வாலி வதத்தையே எடுத்துக்கோங்களேன். இந்த டிராகேட்ரியா பார்க்கணும்னா அவனப்பா பெரிய வீரனா மறைஞ்சு நின்று கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா. இன்னொரு விதமா பார்த்தோம் அப்படின்னாக்கா, மனுஷனா இருக்கிறதுனால அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருக்கும் இருக்கு, அந்த தோஷம் அவருக்கும் இருக்குங்கிறது தான் கம்பரோட எண்ணமே தவிர ராமர் பண்ணினார் அப்படிங்கிறது கம்பர் எண்ணம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான். ஸோ பட் இப்போ ஏற்பட்ட கான்செப்ட்ஸ்லாம் வந்து பூர்வத்திலே கிடையாது, வால்மீகி ராமாயணத்திலே கிடையாது. we have lost so many things in translation because அவளோட கவித்துவத்தை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கா. ஸோ மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இஸ், பிகாஸ் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் ஆர் ஆல் முட்டாள் இல்லைங்கிறது என்னோட நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை எனக்கு. ஏன்னா ராமர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வச்சு நிறையா வந்திருக்கு வெளியில. அண்ட் இது மாதிரி தமிழ் காப்பியங்கள்ல தமிழ்ல இருக்கிற கிரியேஷன்ஸ், திருக்குறளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நிறைய நூல்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தேன்னாக்க ராமரோட வாழ்க்கையும் இவா சொல்ற வாழ்க்கை முறையும் வந்து சேமா தான் இருக்கு சேமா தான் இருக்கு. ஸோ அதனால we need not even question it. And my only humble request, we shouldn't call it mythology. அது ஒன்று தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. these are not மித் இருந்ததுனாக்க நார்த்லேருந்து சவுத் வரைக்கும், சவுத் ஏஷியா வரைக்குமே வந்து ராமர் ஏன் கொண்டாடின்னு இருக்கோம் ஒன்றும் எல்லாரும். ஸோ அதனால இது வந்து வாழ்ந்த ஒரு காப்பியம் அண்ட் வாழ்ந்த இதிகாசங்கள், இதுதான் வந்து சத்தியம், இதுதான் வேதம். ஸோ ஐ ஃபினிஷ் இட் ஹியர் பாலு, சாரி, ப்ளீஸ் டேக் இட் அவுட். ஓகே, now over to ஆதிசங்கரின் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 4வது and 5வது ஸ்லோகம் முடிஞ்சதுன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா 4வது ஸ்லோகம் பார்ப்போம். பட் இந்த 4வது and 5வது ஸ்லோகம் வந்து இட்ஸ் மோர் ஆர் லெஸ் கனெக்டட் ரெண்டும். யதா சன்னிதானம் அந்த ஸ்லோகமும் யதாப்தே ஸ்தரங்கா அந்த ஸ்லோகமும் ஆக்சுவலி கனெக்டடாக இருக்கும். அதாவது முருகன் வந்து இதுக்கு இந்த 2 ஸ்லோகத்துக்கோட பேக்ரவுண்டு என்னன்னு சொல்லிடலாம். ஸோ முருகன் வந்து குன்றுதோறும் இருக்கிறவன், குறிஞ்சி கடவுள்னு சொல்லுவோம் நம்ம. மலையும் மலை சார்ந்த இடங்கள், இந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வம் அப்படின்றது முருகப்பெருமான். ஸோ ஈவன் திருமலைக்கெல்லாம் திருப்புகழ் இருக்கு. வாட் வி சே, இப்போ இருக்கிற திருப்பதி, அது திருப்பதியா இல்லை இந்த பக்கம் ஒரு செங்கோட்டை பக்கத்துல ஏதோ ஒரு ஊர், அந்த இடத்துக்கும் திருமலைன்னு பெயர் போல். ஸோ அந்த மாதிரி நிறைய அருணகிரிநாதர் வந்து திருமலைக்கு திருப்புகழ் பண்ணியிருக்கார். ஸோ அப்போ மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல வந்து முருகப்பெருமானுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆதிசங்கருக்கு ஒரு டவுட் வந்துடுத்து. மலையும் மலை சார்ந்த இடம் தானப்பா முருகா உன்னோட இடம், ஆனா நீ ஏன் இப்போ கடல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? அப்படி வந்து ஒரு சாம்ராஜ்யம், திருச்செந்தூர்னா ஸ்ரீ ஜெயந்திபுரம் அப்படின்னா அவ்வளோ அலைக்கடலா மக்கள் வர, கூட்டமா வர்றா எல்லாரும். அப்படிப்பட்ட திருச்செந்தூர்ல நீ ஏன் இருக்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சு ஆதிசங்கருக்கு. அவரும் யோசிச்சு பார்த்து அதுக்கு ஒரு 2 ஸ்லோகம் எழுதுற. ஓஹோ, இந்த காரணத்தினாலதான் நீ இருக்கியாங்க அப்படின்ற மாதிரி அவரே அந்த பாவனை பண்ணிட்டு, அது மோரர்லெஸ் அது வந்து ஒரு உண்மையும் கூட. ஏன்னா திருச்செந்தூர் போயிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான வியாதிகள் நிவர்த்தி ஆயிருக்கு, நிறைய பேருக்கு நிறைய நல்லதுகள் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்கா. உண்மை, அதாவது என்ன சொல்றது, டெஸ்டிமோனி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி நடந்திருக்கு பண்ணியிருக்குன்னு. நானே ஒரு 4-5 பேர் கேட்டிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் திருச்செந்தூர் போனதே இல்லை. காட்ஸ் கிரேஸ் போனோம். ஸோ அது அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் போக முடியும். அந்த மாதிரி இந்த 4வது and 5வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்லோகத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 4வது 5வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணுறதுக்கு அடுத்தது யார் சொல்லணும்?
கலாமாமின்னு நினைக்கிறேன். கலாமாமி, எஸ். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. ஸ்லோகம் சொல்லணுமா இப்போ? அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகம் வந்து நம்ம First ரிவைஸ் 3, பண்ணிட்டோம். okay. ஆமா. சதா சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி பலே மகாதந்தி பக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திः न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेका षडात्या हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम् मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महादेवभावं महादेवबालं भजे लोकपालम्. அதுல ஒரு சில இடத்துல வந்து மகாதேவ பாவம்னு இருக்கு, அது மகாவேத பாவம். அது மட்டும் ஒரு சில டெக்ஸ்ட்ல மகாதேவ பாவம் இருக்கு. லேப்டாப்ல இருந்து படிக்கிறேன். இதுல ரொம்ப சின்னதா இருக்கு மானிட்டர். அப்படியா? ஓகே. இது மகாவேத பாவம், அது மட்டும் ஒரு கரெக்ஷன். மஹீதேவதேவம் மகாவேத பாவம். மஹீதேவதேவம் மகாதேவபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். பலே மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். ஸோ இந்த ஸ்லோகங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இந்த முருகனுடைய ஒரு ரூப வர்ணனையா இருக்கு, தியானம் மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் இப்போ 4வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மீனிங் பார்ப்போம். அடுத்தது யார் சொல்லணும்? கோடி தனிகாச்சலம் அந்த லாகின் பூர்ணிமா மேம்னு நினைக்கிறேன். யதா சன்னிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் யதா சன்னிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இது ஒரு தடவை சொல்லிடுங்க. யதா சன்னிதானம் கதா மானவாமே பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இது வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். ஆமா, பராசக்தியை சொல்லாம அவருடைய முருகனுடைய பெருமையே கிடையாது. ஏன்னா அவர் கையில வச்சுட்டு இருக்கிறதே அம்பாள் ஸ்வரூபம். இந்த வேல் அப்படின்னு சொல்றதே அது பேரே சக்தி. இந்த பேர்லாம் வைக்கிற சக்தி வேல் அப்படின்னு பேர் வைக்கிறாளே அது வேல்னு அர்த்தம்.
வேல்னா சக்தி, சான்ஸ்கிரிட்ல சக்தினா வேல்னு அர்த்தம். ஸோ அப்படி கையில சக்தியை வச்சுருக்கிறவர் பராசக்தியினுடைய புத்திரன். அவர் வந்து ஏன், அதாவது இந்த 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 ஸ்லோகத்தை வந்து ஜம்பிள் பண்ணிக்கணும், நிறையா இந்த வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணாதான் அதுக்கான மீனிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஆதிசங்கர் வந்து யோசிக்கிறாராம், ஏன் வந்து நீ சமுத்திர கரையில இருக்க, சிந்து தீரே அப்படின்னா சமுத்திரக்கரை, ஏன்பா உனக்கு வந்து மலைகள்லாம் உனக்கு இடமா இருக்கு, கைலாசத்துக்கு பக்கத்துல ஸ்கந்தகிரின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஸ்கந்தகிரியில நீ வாசம் பண்றியா, விஸ்வகர்மா அப்படின்ற இந்த, அதாவது நம்மளுக்கு இங்கெல்லாம் பில்டர் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் அவர் வந்து விஸ்வகர்மான்னு அவருக்கு பேர். ஸோ அந்த விஸ்வகர்மாவால் பண்ணப்பட்டது இந்த கைலாசத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸ்கந்தகிரின்னு ஒரு மலை. அந்த மலையில் அவன் அழகாக வீடு மணி இதெல்லாம் போட்டு அழகாக வீடு கட்டி கொடுத்துருக்கான். அந்த வீட்டில் இருக்கியா அப்படின்னு யோசிச்சா அங்கே இல்லை. கைலாசம் பக்கத்தில் இருந்தால் நார்த்தில் இருக்க கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும், நீ ஏன் அங்கே இல்லாமல் ஏன் சமுத்திரக்கரையில் இருக்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் முருகா, உன்னோட சந்நிதிக்கு கிட்ட வந்து நின்று யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு இப்படி யோசிக்கிறார். கைலாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் இருக்கியா, அங்கேயும் இல்லை. சரி, அம்பாளுக்கு சுதா சாகர மத்தியஸ்தா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம், அதாவது அமிர்தத்தையே கடலா பண்ணனா அந்த கடலுக்கு அந்த சாகரத்து நடுவுல அம்பாள் வந்து இருக்கலாம். மணித்வீபம் அப்படின்ற ஒரு தீபத்துக்கு நடுவுல சிந்தாமணி கிரகம் அப்படின்ற ஒரு வீட்டுல சிந்தாமணியில கிரகம் பண்ணின்னு இருக்காளாம். அப்படிப்பட்ட அம்பாள் அவளோட இருக்கியா நீ அப்படின்னா, அவளும் பிள்ளைய காணும் தேடின்னு இருக்கா, எங்க போனானே தெரியலவோ முருகன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நீ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க திருச்செந்தூர்ல வந்து, ஏன் சமுத்திரக்கரையில உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். அப்போ நீ சூரபத்மனோட போர் பண்ணி அங்க வந்து உனக்கு வந்து ஜெயம் கிடைச்சது, அதனால நீ அங்க இருக்க போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறா, அதனால நீ அங்க இல்லை அப்படின்னு எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி ஏன் அங்க இருக்கன்ற காரணத்தை சொல்ற. எனக்கு எப்படி தெரியறதுன்னா, நீ சமுத்திர கரையில வசிக்கிறதுனால நீ என்ன சொல்ல வரன்னா, என் சன்னதிக்கு யார் வந்து என்ன தரிசனம் பண்றாளோ உடனே அவளோட சம்சாரம்ன்ற சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு வர்றதுக்காக நான் கூட்டின்னு போறதுக்காக நின்றுட்டு இருக்கேன் இங்க அப்படின்ற மாதிரி நீ அங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்றார். அதாவது யதா எப்பொழுது மானவாக யதா சந்நிதானம் கதா மானவாமே, அதாவது யதா மானவாக எப்போது மனுஷர்கள் மே என்னுடைய சந்நிதானம் சந்நிதியை கத்தாகனா அடைகிறார்களோ, எப்போ வராளோ, தே கதாஸ்தே ததைவ, ஸோ தே ததைவனா அப்போதே, தேனா அவர்கள், ஸோ அப்போ அவங்க அப்பொழுதே ததைவ பவாம்போதி பாரம், பவ அம்போதி பாரம் அப்படின்னா இந்த சம்சாரம்ன்ற பெரிய கடல், அந்த கடலினுடைய பாரம் அப்படின்னா அக்கறைக்கான். ஸோ பவாம்போதி பாரம் அப்படின்னா சம்சாரமாகிற அந்த கடலினுடைய அக்கறையை அடைஞ்சவர்களா மாறிடுறா கதாஹா இதி. ஸோ இப்படி அப்படின்னு வியஞ்சயன் சூச்சகமாக சொல்றியா முருகா, வியஞ்சயன் சிந்து தீரே. ஸோ அப்போ சூச்சகமாக எல்லா பிராணிகளுக்கும் சொல்ற நீ இந்த மாதிரி சமுத்திர கரையில இருக்கிற யஹானா எந்த பகவான், இப்படி சூச்சகமாக சொல்ற எந்த பகவான் ஆஸ்தே அப்படின்னா அந்த பூர்ண சாநித்தியத்தோட இருக்கிற ஒரு மூர்த்தியா இருக்கிறவர், பவித்ரம்னா மகா பரிசுத்தமா இருக்கிறவர், அப்படி இருக்கிற சக்தி புத்திரம், சக்தியினுடைய பராசக்தி புத்திரம் லோகமாதான இந்த பரதேவத்தையினுடைய புத்திரனாக இருக்கிற தம் ஈடே அந்த சுப்பிரமணியனை நான் ஸ்துதி பண்றேன். அப்படிப்பட்ட இப்படி சூச்சகமா ஒரு மனுஷனுக்கு நீ பாரு, நீ இவ்வளோ பெரிய சம்சார கடலை உன்னால கடக்க முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, நீ என்கிட்ட வா, நான் உன்னை கூட்டின்னு போறேன் அக்கறைக்கு அப்படின்னு நீ இந்த கரையில நின்றுட்டு இருக்க. அதனாலதான் வந்து
சமுத்திரக்கரையில ஏன் நின்றுட்டு இருக்கேன்றது எனக்கு புலப்படுறது. அப்படிப்பட்ட சுப்பிரமணியரை நான் வந்து தியானம் பண்றேன், ஸ்துதி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகம் இருக்கு. இந்த 4வது ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு தடவை சாண்ட் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்த கிளாஸ்ல 5வது ஸ்லோகம் பார்ப்போம். ஏன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம், ஒரு ஸ்லோகத்தையும் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போவோம். இப்போ அடுத்தது யாரு சொல்லணும்? எஸ், நமஸ்காரம். யதா சந்நிதானம் கதா மானவாமி பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சன் சிந்து தீரே சிந்து இதே வியஞ்சன் சிந்து தீரேயே ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பலே பலே பலே, சூப்பர். அடுத்தது சரஸ்வதி. எஸ் மாமி. நமஸ்காரம். யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பலே, சூப்பர் 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 சூப்பர். அடுத்து சசிகலா மாமி சொல்லிட்டா, அதனால ஐ அம் கோயிங் டு சதீஷ். ஓகே. சசிகலா மாமி சொல்லலையே. இல்ல அப்படியே ஐ அம் கிவிங் என்ன டயத்துக்காக, வேற ஒண்ணும் இல்லை. ஓ அப்படியா? ஓகே 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 ஓகே. யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதஸ்தே கதைவ கதாஸ்தே ததைவ கதாஸ்தே ததைவ பலே பலே. இதி வன்ய இதி வியஞ்சயன் வியஞ்சயன் இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே பலே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பலே 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 பலே. அடுத்தது ஷீதலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் பலே பலே பலே. ய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பலே. அடுத்தது சந்திரிகா மாமி இருக்காளா? நமஸ்காரம். நமஸ்காரம். यदा सन्निधानं कदा मानवामे भवाम्भोधि भारं गदास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धु धीरेय आस्ते तमीढे पवित्रं पराशक्ति पुत्रम्. சூப்பர் சூப்பர். நமஸ்காரம். நமஸ்காரம். யதா சந்நிதானம் கதா மானயாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ ததைவ இதி வியஞ்சன்யஸ் யஸ் சிந்து தீரே யாஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பலே. சுபாஷினி. யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கஜஸ்தே ததைவ கதாஸ்தே ததைவ கதாஸ்தே ததைவ இதி வஞ்சயன் சிந்து தேரே யஸ்தே ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். சூப்பர் சூப்பர். அடுத்து சுஜாதா பிரகாஷ் மாமி. யதா சந்திதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம். சூப்பர் சூப்பர். உண்ணாமலை மாமி. யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம்
பராசக்திபுத்திரம். பலே சூப்பர். ஐ கெஸ் எல்லாருக்கும் சான்ஸ் வந்து விட்டா கௌரி ஜி சொல்லிடுங்க. கண்டிப்பா. யதா சந்நிதானம் கதா மானவாமி பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். வெரி குட். அந்த பிரிக்கிறது மட்டும் இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே அப்படி பிரிச்சுக்கோங்க. இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே. ஓகே பலே. அந்த ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் தி தேல. ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். அதுக்கு that's the progress. That's fine. Yeah. இன்னும் 1 minute இருக்கு. நானும் ஒரு வாட்டி சொல்றேன். ப்ளீஸ் மாமி ப்ளீஸ். நான் கூப்பிடலாம்னு இருந்தேன் एक्चुअली. நீங்களே வந்து ஓகே. thank you. அது அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு போல இருக்கு மண்டேல. பலே. ப்ளீஸ் யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். ஸோ இது வந்து என்னன்னா மோக்ஷ சாதனம், மோக்ஷத்தை வேண்டுபவர்கள் இந்த ஸ்லோகத்தை படிக்கவும் அப்படின்னு இந்த சௌந்தர்யலஹரி மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்துகிட்டே நம்ம தனித்தனியாக அதை வந்து படித்து ஜபம் பண்ணலாம், இது பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து மோக்ஷத்தை வேண்டுபவர்கள் படித்தால் நல்லது அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து என்னென்ன சம்சார சாகரத்தின் அந்த கரைக்கு கூட்டின்னு போகிறதுக்காக முருகன் வெயிட் பண்ணியிருக்கானா, இப்படி ஒரு தெய்வம் இருக்குமா அப்படின்னு. அதனால தான் இந்த நிறைய பாட்டில் வரும், அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, அந்த இதில் வரும். அந்த பாட்டா? ஆமாம். அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே பச்சை மயில் வாகன், அதில் வரும் அந்த ஒரு லைனு. அப்புறம் செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கில் உயர் சிந்தா மணிக்கு நிகரானவன் அப்படின்னு ஒரு காவடி செந்து இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் கூட எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நான் ஒரு சின்ன முருகன் பாட்டு அனுப்புறேன், உங்களால முடிஞ்சா. சின்ன முருகன் பாட்டு தான் அது. ஓகே. அதாவது கந்தவடி வேலா முருகா கங்கையுமை பாலா சந்தன பொட்டழகா முருகா தாமரை வாழகா வள்ளிமலை மேல் அழகா முருகா விபூதி பூச்சழகா வண்ணமயில் அழகா முருகா வள்ளி பூயத்தழகா காளி, அந்த மாதிரி போகும் அது. அது சின்ன பாட்டு தான். நான் வந்து உங்களுக்கு இந்த முருகனை பேஸ் பண்ணி நிறைய கோலாட்டம், கும்மி, இந்த ஃபோக் ஸ்டைல்ல அவ்வளவு அழகா இருக்கும். அது ஒன்னொன்னு கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க அமுச்சு விடுங்க. காவடி சிந்து, ஃபோக் சாங்ஸ் எல்லாமே வந்து முருகன் ரிலேட்டடா சொல்லுவாங்க. காவடி சிந்து வந்து முருகன் வரும்போது சொல்லுவாங்கல்ல, காவடி சிந்தே முருகனோட ஸ்பெஷல் ஐட்டம் அது இதுல உருப்படிகள். ஆமா, அந்த மாதிரி டான்ஸ் இப்ப எல்லா குழந்தைகளும் எப்படியாவது எடுத்துட்டு விடுறாங்க. ஆமா ஆமா, இந்த ஒவ்வொரு அரங்கேற்றம்லயும் பாக்குறேன். அதாவது காவடி சிந்து இல்லாத இதுவே. காவடி சிந்துக்கு ஆக்சுவலி நிறைய ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டா பரதநாட்டியம் கரெக்டா ஆடுறவ வந்து காவடி சிந்து ஆடவே மாட்டான். பட் ஆனா வந்து அது ஒரு இதுவாயிடுது. ஏன்னா அது ஃபோக் ஸ்டைல் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சாகித்யம் புரியறது மோஸ்ட்லி எல்லாருக்கும், அதனால. ஆமா. ஸோ நம்ம ஒரு 2-3 காவடி சிந்து கூட கத்துப்போம். அப்புறம் இது முடிச்ச உடனே நிறைய இருக்கு சொல்லி தரதுக்கு. ஒரு இடங்கள்ல தமிழ்நாடும் ஒண்ணு. ஏன்னா நார்த்ல வந்து இங்க வந்து வீரனாவும் பாக்குறோம், குழந்தையாவும் பாக்குறோம், எல்லாமாவும் பாக்குறோம். பட் நார்த்ல வந்து இவர் கார்த்திகேயன் அப்படின்னாக்கா போர்க்கடவுள் மட்டும்தானே உண்டே தவிர. ஆமா ஆமா, வார்ஃபேர் காட் தான் அவர். அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு கொண்டாட்டங்கள் அவருக்கு கிடையாது. இவ்வளவு செலிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம தான் கொண்டாடுறோம். ஏன்னா அவ வந்து கிருஷ்ணரை கொண்டாடுறா இல்லையா? கிருஷ்ணர் வந்து ஆமா, கிருஷ்ணர் வந்து எல்லா அந்த லீலையில இருந்து எல்லாமே அதே அத்தனை ஆட்ரிபியூட்ஸும்
we can relate it with முருகன் ஆல்சோ. ஏன்னா அவரும் இவருக்கு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதில்லை அப்படின்னு ஏதோ ஒரு மோட்டார் பைக் ஆட்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி. அதான் ஸோ அதனால அது வந்து இன்னொன்னு வள்ளியை கவர் பண்ண மாதிரி பாட்டுல நம்ம தெய்வானையை கவர் பண்றதே இல்லை பாவம். வள்ளி திருமணம் பேசுறமே தவிர எங்க அதாங்க நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். எங்க வாத்தியார்கிட்ட சொல்லுவேன், சார் வள்ளி கல்யாணம் தான் சொல்றா, எங்கேயாவது ஒரு இடத்துல தெய்வான கல்யாணம் சொல்லுவாளா அப்படின்னா அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா தெய்வான வந்து அவருக்கு கிடைச்ச கிஃப்ட். அவர் வந்து இந்த வள்ளி வந்து இவரா போய் கல்யாணம் பண்ணிட்டார். சோ அது வந்து இன்னும் அஃபெக்ஷன் ஜாஸ்தி. ஆமா, இது அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டுமே பண்ணிருக்காரு. ஆமா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ரசனை மிக்க ஒரு தெய்வம் அது வந்து முருகன் தான். அந்த ஒரு அழகு முருகன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகு. ஸோ அந்த விதத்தில் இந்த ஏன் இந்த அலைக்கடல் ஓரத்தில் நீ ஏன் இருக்க முருகா அப்படின்னு அழகாக 2 ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஸோ இந்த ஸ்லோகம் மோட்ச சாதனமாக இருந்தது இல்லையா. அடுத்த ஸ்லோகம் வந்து ரோகங்கள் எப்படி வந்து உன்னால் எப்படி தீர்றது அப்படின்றது வந்து பற்றி சொல்ல போகிறார். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு முருகன் அந்தமோட வில் கம்ப்ளீட் டுடே செஷன். அழகெல்லாம் முருகனை பாட்டு ஞாபகம். அது வந்து அந்த இவா தான் பாடணும். சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடினாதான் அது அழகெல்லாம் முருகனே. அது வேற எத்தனை பேர் பாடியும் கேட்டாச்சு. ஆனா வந்து சூலமங்கலம் சிஸ்டர்ஸோட அழகுதான் இந்த மாதிரி. எஸ், ஸோ வில் கம்ப்ளீட் இட் வித் முருகன் ஆந்தம். முருகன் ஆந்தம் யாரு கூப்பிடலாம் அடுத்த அப்படியே லிஸ்ட்ல இருக்கு? முருகன் ஆந்தம்யா, சரி பலே. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தணிகாச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணிவீரா தாத்தா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோத சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு சக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். பாலா ஒரு தடவை முருகன் ஆந்தம்க்கு மீனிங் சொல்லிடுங்க லைன் பை லைன் ஒரு தடவை. அடுத்த கிளாஸ் சொல்லிடுவோமே. ஆமா, ஏன்னா நடுவுல முதிர்வன எந்தாய்லாம் அது பிரிச்சா நல்ல மீனிங் வரும். சொல்றேன் பாரதியார் கவிதையில் வருமே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி இருந்ததும் இந்நாடே. எந்தைனா தந்தை. ஸோ சொல்லலாம் மீனிங் கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது எப்போ அந்த கிளாஸை சீக்கிரம் முடிக்கிறோமோ அப்போ நடக்கவே நடக்காது. Very nice session, very interactive, enjoyed. Thank you ma'am, thank you. எல்லாருக்கும் நமஸ்காரம். Thank you so much. நமஸ்காரம். Thank you so much. காலையில எங்களுக்கு எனர்ஜி வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். வாரத்துக்கு எனர்ஜி வந்தாச்சு. பலே. Thank you, namaskaram. Thank you, namaste. Bye bye bala. Namaskaram boys.